ஹரிஷ் அதிர்ச்சியில் உறைந்து நிற்கிறான். அவனது அமைப்பின் நம்பிக்கையான அர்ஜுன் இப்போது ஒரு அந்நியனைப் போல அவன் நெஞ்சுக்கு நேராக துப்பாக்கியை நீட்டிக் கொண்டிருக்கிறான். ஹரிஷ் அவனுக்கு பயப்படவில்லை, பயந்ததைப் போல் நடித்து கொண்டிருந்தான். ஹரிஷின் மனதில் எப்படி இந்த சதித்திட்டத்தை எதிர்கொள்வது, கேசவனை எப்படி காப்பாற்றுவது என்ற எண்ணம் அலைப்பாய்ந்து கொண்டிருந்தது. சிறிது நேரத்தில் ஹரிஷின் மனதிற்குள் ஒரு நல்ல யோசனை எட்டி பார்க்க, எதுவும் தெரியாதவனைப் போல அர்ஜுனிடம் பேச ஆரம்பித்தான். இதைவிட பல மடங்கு மோசமான சூழ்நிலைகளை சந்தித்த ஹரிஷுக்கு இது வெறும் சாதாரண விஷயம்தான் என்று அர்ஜுனுக்கு தெரிந்திருக்கவில்லை. பிறகு ஹரிஷ் பேச ஆரம்பித்தான். அர்ஜுன், நீ இப்படி பண்ணுவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நம்பி என் கூட வச்சிருந்ததுக்கு எனக்கு நீ நல்ல பாடத்தை கற்றுக் கொடுத்துட்ட. ஆனால் எப்போவுமே உன் மேலே எனக்கு ஒரு டவுட் இருக்கத்தான் செஞ்சுது. சரி, உன்னால் என்ன பண்ணிட முடியும்னு கொஞ்சம் அசால்ட்டாக இருந்துட்டேன். நான் கொஞ்சம் அசந்ததுக்கு நீ எனக்கு பெருசாக ஆப்பு வைக்க நினச்சிட்டல்ல என்று ஹரீஷ் சொல்லி முடித்ததும், உணர்ச்சி வசப்படாத ஹரீஷ், இந்த உலகத்தில் விசுவாசங்கிறது ஒரு அழகான வார்த்தை, ஆனால் பணம்ங்கிறது ஒரு அழகான வாழ்க்கை. என்கிட்ட வார்த்தை முக்கியமா இல்லை வாழ்க்கை முக்கியமானு கேட்டால் எனக்கு என் வாழ்க்கை தான் முக்கியம். ஸோ இந்த ரேடியன்ஸ் கொடுக்குற இந்த சொற்ப மரியாதையை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போகிறேன்? ஆனால் ருத்ரவீரனாக இருக்கிற என்னோட தலைவனோட தலைவன் நாகதேவன் கொடுக்கிற பணமும் பதவியும் என்னோட அடுத்த 10 தலைமுறைக்கு போதும். உன்னோட இந்த ரேடியன்ஸ் கொடுக்குற மரியாதையை நீயே வச்சுக்கோ என்றான் அர்ஜுன். ஆனால் உன்னோட முகத்தில் பயத்தை பார்க்குறது உண்மையாகவே ரொம்ப சந்தோஷமாக இருக்கு ஹரிஷ். எப்போ பார்த்தாலும் எல்லாருக்கும் அட்வைஸ், என்னவோ உலகத்திலேயே நீ தான் பெஸ்ட்டு மாதிரி ஓவராக பண்ணிகிட்ருப்ப. இப்போ தெரியுதா, உனக்கு மேலேயும் ஒருத்தன் இருப்பான்டா, அதனால கொஞ்சம் அடக்கி வாசி சரியா என்று திமிராக பேசி கொண்டிருந்தான் அர்ஜுன். அதற்கு ஹரிஷ், நாகதேவனா? அர்ஜுன், உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? பணத்துக்காக உன் சொந்த நாட்டியை காட்டி கொடுக்க துணிஞ்சிருவியா என்ன? அவன் ஒரு தேச துரோகி அர்ஜுன். இப்போவும் ஒன்றும் கெட்டு போகலை, மரியாதையா எல்லாத்தையும் விட்டுட்டு பழையபடி என் கூட வந்து சேர்ந்துடு, இல்லனா உன் ஃப்யூச்சர் ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்கும் அர்ஜுன் என்று எச்சரித்தான் ஹரிஷ். ஆனால் அர்ஜுனோ எதையும் கேட்டையும் கேட்கும் மனநிலையில் இல்லை. பணம் என்னும் மாயை அவனது கண்ணை மறைத்து வைத்திருந்தது. மேலும் துப்பாக்கியை ஹரிஷின் அருகே கொண்டு வந்தவன், ஐயோ ஹரிஷ், போதும் உன்னோட லெக்சரை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுறியா? எப்போ பார்த்தாலும் உன் அட்வைஸை கேட்டு கேட்டு எனக்கு ரொம்ப டயர்டாயிருச்சு. ஸோ நான் மறுபடியும் அதை கேட்க விருப்பப்படலை. இனி யார் சொன்னாலும் நான் அதை கேட்குறதா இல்லை. என்னோட ஒரே தலைவன் நாகதேவன் தான். அவரை தவிர வேற யார் சொல்கிறதும் என் காதில் விழுகாது. இதுக்கு பின்னாடி இன்னும் இவ்வளவு மோசமான விளைவுகள் இருந்தாலும் அதை சமாளிக்க எனக்கு தெரியும். நீ முதல்ல என்கிட்ட இருந்து எப்படி தப்பிக்க போறேன்னு யோசி என்று ஏளன சிரிப்புடன் கூறினான் அர்ஜுன். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். ஆனா இப்போ நீ வச்சிருக்கிற அந்த மெமரி சிப் என்னோட தலைவனோடது. அதில் இருக்கிற சப்ஜெக்ட் 7 ஃபார்முலா மட்டும் கைக்கு வந்தா இந்த சிட்டியே அவரோட காலுக்கு அடியில் இருக்கும். கேசவன் சார், அமைதியாக அந்த சிப்பை என்கிட்ட கொடுத்துடுங்க. இல்லைன்னா உங்கள் 2 பேரோட உடலையும் இந்த ரூமை விட்டு யாரும் வெளியே கூட தூக்க முடியாத மாதிரி பண்ணிடுவேன். அறையில் நிலவிய அந்த அமைதி பயங்கரமானது. அர்ஜுனின் விரல் அந்த நியூரோ பிளாஸ்டர் 9 துப்பாக்கியின் ட்ரிக்கரில் லேசாக அழுத்தம் கொடுத்திருந்தது. அந்த துப்பாக்கியின் முனையில் ஒரு நீல நிற ஒளி மெலிதாக மின்னிக்கொண்டிருந்தது. அது மரணத்தின் அறிகுறி. ஒரு சிறு கதிர் ஹரிஷின் உடலில் பட்டால் போதும், அடுத்த நொடியே அவன் இதயம் துடிப்பதை நிறுத்தாது. ஆனால் அவனால் ஒரு விரலை கூட அசைக்க முடியாது. ஒரு உயிருள்ள சிலையாக அந்த இடத்திலேயே முடங்கி விடுவான். ஹரிஷ் தன் மூச்சை கட்டுப்படுத்தினான். அவனது வலது கை மெதுவாக, மிக மெதுவாக தன் பெல்ட்டின் பின்னால் இருந்த அந்த சிறிய உருண்டையை தொட்டது. அது அவனது கடைசி நம்பிக்கை. ஹரிஷ் சார், இப்போ உங்கள் பயத்தை ஓரமாக வைங்க. நான் இப்போன்னு சொன்ன அடுத்த நொடி உலகமே அழிஞ்சாலும் பரவாயில்லேன்னு கண்ணை இறுக்க மூடிக்கிட்டு அந்த ஓக் மர மேஜைக்கு பின்னாடி விழுந்துருங்க. சிதறுற கண்ணாடி துண்டு கூட உங்கள் மேலே படக்கூடாது. தயாராருங்க. கேசவனின் உடல் நடுக்கம் குறையவில்லை. ஆனால் ஹரிஷின் குரலில் இருந்த உறுதி அவருக்கு ஒரு துளிர் நம்பிக்கையை தந்தது. அர்ஜுன், டேய் ஹரிஷ், நாடகம் போதும். அந்த மெமரி சிப்பை என்கிட்ட கொடு. இன்னும் 5 செகண்ட் தான். 1, 2. இந்த அப்படி அர்ஜுன், உனக்கு வேண்டிய சொர்க்கம் இதுதான். அவன் தன் கையை வேகமாக வீசினான். அர்ஜுன் அது மெமரி சிப் என்று நினைத்து அதை பிடிக்க கையை நீட்டினான். ஆனால் காற்றில் பறந்து வந்தது சிப் அல்ல, அது மரணத்தை தற்காலிகமாக தள்ளி போடும் ஸ்டன் கிரனேட். இப்போ ஹரிஷ் கத்தினான்.
அடுத்த வினாடி அந்த இருண்ட அறைக்குள் ஒரு சிறிய சூரியனே பிறந்தது போன்ற பிரகாசமான ஒளி வெள்ளம் வெடித்தது. 10 லட்சம் மெழுகுவர்த்தி வெளிச்சத்திற்கு இணையான அந்த ஒளி அர்ஜுனின் விழித்திரையை ஒரு கணம் செயலிழக்கச் செய்தது. அதைத் தொடர்ந்து எழுந்த 170 டெசிபிள் சத்தம் காதுகளை செவிடாக்கக்கூடியது. ஆ, என் கண்ணு, என் கண்ணு! அர்ஜுன் கத்திக்கொண்டே துப்பாக்கியை தவறவிட்டான். அவன் பார்வை முற்றிலும் மங்கிப்போக தடுமாறி சுவரில் மோதினான். அறை முழுவதும் அடர்த்தியான சாம்பல் நிற புகை பரவியது. ஒரு நொடியை கூட வீணாக்காமல் ஹரிஷ் அருகிலிருந்த கனமான இரும்பு கம்பியை எடுத்தான். படார் படார் 2 பலமான அடிகள். ஜன்னல் கண்ணாடி துகள்கள் வைரக்கற்களைப் போல அறை முழுவதும் சிதறின. வெளியே குளிர்ச்சியான நள்ளிரவு காற்று அறைக்குள் நுழைந்தது. ஹரிஷ் கேசவன் சாரை பார்த்தான். சார், அங்கேயே இருங்க, நான் இவனுங்களை வெளியே இழுத்துட்டு போகிறேன் என்று சொல்லிவிட்டு ஹரிஷ் அந்த 2வது மாடி ஜன்னலில் இருந்து கீழே இருந்த மரக்கிளைகளை நோக்கி ஒரு டைவ் அடித்தான். துரோகத்தின் பிடியில் இருந்தவன் தப்பித்து விட்டான். ஆனால் வேட்டை இப்போதுதான் தீவிரமாக தொடங்கியிருந்தது. தலைமேகத்தின் 2வது மாடி. மரணத்திற்கும் வாழ்விற்கும் இடையிலான அந்த 30 அடி இடைவெளி. ஹரிஷ் சற்றும் யோசிக்காமல் ஜன்னலிலிருந்து பாய்ந்தான். காற்றில் ஒரு கணம் மிதந்தவன் கீழே இருந்த புல்வெளியில் லாவகமாக உருண்டு விழுந்து தன் வேகத்தை கட்டுப்படுத்தினான். தோலில் பலத்த காயம். இரத்தம் சட்டையை நனைத்து சூடாக வழிந்தது. ஆனால் அவனது லட்சியம் அந்த வலியை விட பெரியது. அவன் கண்கள் இருட்டில் மின்னிய தனது மேட் பிளாக் பைக்கை நிலைக்குத்தி பார்த்தன. மேலே உடைந்து சிதறிய ஜன்னலில் அர்ஜுனின் உருவம் தெரிந்தது. அவன் முகம் ஆக்ரோஷத்தில் பேயாக மாறியிருந்தது. அவன் கையில் இருந்த நியூரோபிளாஸ்டர் மீண்டும் சீறியது. நீல நிற மின்னல் கதிர்கள் ஹரிஷின் காலடியில் இருந்த பசுமை பொருட்களை பொசுக்கி கரியாக்கின. ஹரிஷ் பைக்கை தாவி ஏறி சாவியை சுழற்றினான். இன்ஜின் ஒரு காட்டெருமையைப் போல உருமியது. ஹரிஷ் பைக்கை ஸ்டார்ட் செய்தபடி பல்லை கடித்தான். அர்ஜுன், உன்னை ஒரு கம்ப்யூட்டர் எக்ஸ்பர்ட்னு நினச்சது ஏன் தப்புடா? நீ ஒரு நச்சு பாம்பு. பல வருஷமாக எங்களுக்குள்ளேயே வளர்ந்த ஒரு ஸ்லீப்பர் செல். உனக்கு பின்னாடி 5 தலைங்க இருக்கிற விஷயம் இப்போதான் எனக்கு புரியுது. ஹரிஷின் மனக்கண்ணில் அந்த 5 கொடூர நிழல் உலக மனிதர்களின் முகங்கள் ஒவ்வொன்றாக வந்து மறைந்தன. விக்ரமாதித்யா, அரசியல் அதிகாரத்தின் கருப்பு நிழல், சட்டத்தின் ஓட்டைகளை தன் விரல் நகத்தால் கிழிப்பவன். இவன் நினைத்தால் ஒரு நாட்டையே இருட்டில் தள்ள முடியும். சாம்சன், சர்வதேச ஆயுத தரகன். உலகின் மிகப்பெரிய போர்களுக்கு பின்னால் இவனது ஆயுதங்கள்தான் ரத்தம் குடித்திருக்கின்றன. இவனிடம் இல்லாத வெடிகுண்டுகளே இல்லை. மார்தாண்டன், ஹேக்கிங் உலகத்தின் பிதாமகன். ஒரு கீபோர்டை வைத்துக்கொண்டே உலக வங்கிகளை பிச்சை எடுக்க வைக்கக்கூடிய டிஜிட்டல் அரக்கன். பெரோஸ், இரக்கமற்ற கூலிப்படை தலைவன். இவன் அனுப்பும் ஆற்றல் இலக்கை முடிக்காமல் திரும்புவதில்லை. இவன் அகராதியில் மன்னிப்பு என்ற வார்த்தையே கிடையாது. நாகதேவன், அனைவருக்கும் மேலாக இந்த மர்மமான மனிதன்தான் அந்த தீய சக்திகளின் மூளை. இதுவரை யாரும் நேரில் பார்த்திராத ஒரு மாய உருவம். ஹரிஷ் பைக்கை முறுக்கினான். டயர்கள் தரையை உரசி தீப்பொறியை கக்க பைக் மின்னல் வேகத்தில் சாலையில் பாய்ந்தது. அடுத்த நொடியே அந்த அமைதியான நள்ளிரவு சாலையின் இருட்டில் மறைந்திருந்த 5 கருப்பு நிற SUV கார்கள் எந்த சத்தமும் இல்லாமல் சீறிக்கொண்டு வெளியே வந்தன. சைரன் ஒலிக்கவில்லை. ஆனால் அவற்றின் ஹெட்லைட்கள் ஹரிஷை வேட்டையாடும் ஓநாயின் கண்களைப் போல பின்தொடர்ந்தன. நள்ளிரவு சாலை இப்போது ஒரு போர்க்களமாக மாறியிருந்தது. துரோகத்தின் வலை மிக நுணுக்கமாக பின்னப்பட்டிருக்கிறது. ஹரிஷின் வேட்டை மரணத்துடன் இப்போதுதான் ஆரம்பித்திருக்கிறது. அந்த தேசிய நெடுஞ்சாலை நள்ளிரவு நேரத்தின் நிசப்தத்தில் ஆழ்ந்திருந்தது. ஆனால் அந்த நிசப்தத்தை ஒரு காட்டெருமையின் உருமலோடு கிழித்து கொண்டு சென்றது ஹரிஷின் மேட் பிளாக். வேகம் மணிக்கு 180 கிலோமீட்டர். காற்று அவன் ஹெல்மெட்டை தாண்டி சீறியது. ஹரிஷின் கண்கள் சாலையை துளைத்தன. ஆனால் அவனது கவனம் முழுக்க அந்த சிறிய ரியர்வியூ மிரரில் இருந்தது. பின்னால் 5 ஜோடி கண்கள். இல்லை, 5 ஜோடி யமன் கண்கள். அந்த 5 கருப்பு நிற SUV கார்களும் சாதாரணமானவை அல்ல. அவை ஒவ்வொன்றும் விக்ரமாதித்யாவின் அதிகாரத்தால் உருவாக்கப்பட்ட புல்லட் ப்ரூப் அரக்கர்கள். அவை ஒரு செஸ் ஆட்டத்தைப் போல மிக துல்லியமாக ஹரிஷை சூழ்ந்து கொள்ள நகர்ந்தன. 2 கார்கள் இடதுபுறமும் 2 கார்கள் வலதுபுறமும், ஒன்று நேர் பின்னாலும் என ஒரு மரண வலையை விரித்தன. திடீரென்று இடது பக்க காரின் ஜன்னல் திறந்தது. ஒரு கருப்பு உருவம் வெளியே நீட்டியது. அவன் கையில் இருந்தது ஒரு நவீன் சப்மெஷின் கன். டட் 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 டட். தோட்டாக்கள் சீறின.
அவை ஹரிஷின் பைக்கின் பின்பக்க டயரை சில அங்குல இடைவெளியில் தவறவிட்டு தார் சாலையில் பட்டு தீப்பொறியை கக்கின. ஹரிஷ் தனது பல்லை கடித்தபடி பைக்கை ஒரு பக்கமாக சாய்த்து, இப்போவே ஆட்டத்தை ஆரம்பிச்சிட்டிங்களா? சாம்சன் கொடுத்த துப்பாக்கிங்க இவ்வளவு சீக்கிரம் ரத்தம் கேட்கும்னு நான் எதிர்பார்க்கல. ஹரிஷ் பைக்கை இடதுபுறமும் வலதுபுறமும் மின்னல் வேகத்தில் வளைத்து ஓட்டினான். ஒவ்வொரு வளைவும் மரணத்தின் விளிம்பை தொட்டு மீண்டது. அப்போது அவனது ஹெல்மெட்டுக்குள் இருந்த கம்யூனிகேட்டரில் ஒரு கரகரப்பான கிண்டலான குரல் கேட்டது. அது டிஜிட்டல் உலகத்தின் அரக்கன் மார்த்தாண்டன். மார்த்தாண்டன் குரூரமான சிரிப்புடன், ஹரேஷ் பாவண்டா நீ, அந்த 1000 சிசி இன்ஜினை எவ்வளவு முறுக்கினாலும் நீ ஓடிப்போய் எங்கேயும் ஒளிய முடியாது. உன் பைக்கோட ஜிபிஎஸ் இப்போ என் கண்ட்ரோலில் இருக்கு. நீ எந்த பக்கம் திருப்பினாலும் எனக்கு தெரியும். ஹரிஷ் திடுக்கிட்டான். அவனது டேஷ்போர்டில் இருந்த மேப் பிசாசு பிடித்தது போல சுழல ஆரம்பித்தது. மார்த்தாண்டன், இன்னும் 5 நிமிஷம் ஹரிஷ், அடுத்த 5 நிமிஷத்தில் இந்த ரோடு முடிய போகுது. அங்கே ரோடு கிடையாது, ஒரு மரண பள்ளம். அந்த பள்ளத்தில் உனக்காக என் உயிர் நண்பன் பெரோஸ் அவனோட ராக்கெட் லாஞ்சரோட காத்துக்கிட்டு இருக்கான். உன் கதை அங்கே முடியுது. ஹரிஷ் முன்னால் பார்த்தான். தூரத்தில் ரோடு ஒரு வளைவில் முடிவது தெரிந்தது. இருட்டில் ஒரு ராட்சச லாரியின் வெளிச்சம் அவன் கண்களை கூசச் செய்தது. ஒரு பக்கம் மார்த்தாண்டனின் டிஜிட்டல் வலை, மறுபக்கம் அர்ஜுனின் துப்பாக்கி தோட்டாக்கள், முன்னால் பெரோஸின் மரணக்குழி. ஹரிஷ் தப்பிப்பானா, அல்லது இந்த நெடுஞ்சாலையே அவனது கல்லறையாக மாறுமா? முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஏபி டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.